நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். திமுக சார்பாக மருது கணேஷ் என்கின்ற ஒரு வேட்பாளர் தற்பொழுது மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஆர்கே நகர் தொகுதியின் கிழக்கு பகுதி செயலாளராக இருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இப்போ ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு, மருது கணேஷ் அப்படிங்கிற வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய பின்னணி என்ன? இவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்? இவருடைய என்ன பதவியில் இருக்காரு இப்போ திமுகவை பொறுத்தவரை? ஆர்கே நகருடைய கிழக்கு பகுதி செயலாளராக இருந்து வரக்கூடியவர் தான் மருது கணேஷ். இவர் ஒரு பத்திரிகையாளர், பிரபல நாளிதழில் பகுதி நேர நிருபராக பணியாற்றி வருகிறார். அதே போல கட்சியிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலினுடைய தீவிர ஆதரவாளரான இவருக்கு நேற்று இரவு கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்னதாகவே இவருடைய பெயர் பேசப்பட்டது. இவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஏற்கனவே நிறுத்தப்பட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு வெற்றி வாய்ப்பு தற்போது எப்படி இருக்கும் என்று கலந்து ஆலோசிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவர்களிடம். அப்போது அதிமுக சார்பாக வேட்பாளராக தினகரன் நிறுத்தப்பட்டால் ஆண் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக ஒரு ஆண் வேட்பாளராகவே நிறுத்தப்பட வேண்டும். அதன் மூலமாகவே வெற்றி வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது திமுகவுடைய முக்கிய தலைவர்களுடைய கருத்தாக இருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் மருது கணேச திமுகவுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலினுடைய தீவிர ஆதரவாளராகவே இருந்து பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டு கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி வந்தவர் கிழக்கு பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய மருது கணேஷ் வழக்கறிஞர், அதே போல பகுதி செயலாளர், அது மட்டுமில்லாமல் பிரபல நாளிதழில் பகுதி நேர நிருபராகவும் பணியாற்றி வருகிறார். கட்சியில் பலரிடம் பரிசுத்தமான முகம் பெற்றவர். பல்வேறு போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு வேட்பாளராக வாய்ப்பு கிடைக்கப்பட்டால் அதன் மூலமாக இந்த வேட்பாளரை வெற்றி வாய்ப்புக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். அதை அடிப்படையாக கொண்டே அனைத்து திமுகவுடைய தொண்டர்களும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளும் பலரும் அவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி அவரை வெற்றி வாய்ப்பை தேடி செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான் நேற்று கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகவே பார்க்கப்பட்டது. திமுகவுடைய முழு ஆதரவையும் பெற்ற வேட்பாளராக தற்போது மருது கணேஷ் நிறுத்தப்பட்டிருக்காரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து வரும் நாட்கள்ல நம்மளுக்கு அதை பார்க்கலாம் கண்கூடாகவே. காரணம் என்னன்னா, வட சென்னையில தற்போது நிலவக்கூடிய பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக ஏற்கனவே திட்டமிட்டிருக்காரு. அனைத்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் களத்தில் இறங்க உள்ளதால் போட்டி கடுமையான போட்டியாகவே இருக்கும். வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது நமக்கு முடிவில் தான் தெரிய வரும்.